வெல்கம் பேக் டு இன்னொரு புது வீடியோ. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா லெமோரியா கான்டினென்ட், அதாவது குமரி கண்டத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பெல் பட்டனை தட்டி விட்டா தான் நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்து சேருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள. குமரி கண்டம் பார்த்தீங்கன்னா மடகாஸ்கர் அண்ட் ஆஸ்திரேலியாவை இந்தியாவையும் மடகாஸ்கரையும் ஆஸ்திரேலியா 3 கண்டத்தையும் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு கண்டம் இருந்தது. அதுவும் பாண்டியர்கள் ஆட்சி செய்தார்கள் என்று சொல்லப்படுதுங்க. இது பார்த்தீங்கன்னா இந்தியாவோட கவர்மெண்ட்டால் இந்த ரிசர்ச் பண்ணி இது ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்ற பட்சத்தில் ஹிஸ்ட்ரியே சேஞ்ச் ஆக சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஆப்பிரிக்காவில் தான் முதல்ல மனிதர்கள் தோன்றினார்கள் என்று சொல்லப்படுறத பார்த்தீங்கன்னா மாற்ற முடியும். ஏன்னா குமரி கண்டத்தில் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் முதல்ல தோன்றியிருக்க சான்ஸ் அதிகம் சொல்லப்படுதுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா குமரி கண்டத்தில் இப்போதைக்கு மனிதர்கள் 3 மதுரைகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. நம்மளுடைய இலக்கியங்களை 3 மதுரையில் இது தென் மதுரை பார்த்தீங்கன்னா குமரி கண்டத்தில் இருந்ததாகவும் சொல்லப்படுதுங்க. அதாவது ஒருவேளை குமரி கண்டம் இருந்து மனிதர்கள் அங்கே வாழ்ந்திருந்தார்கள் அப்படின்ற பட்சத்தில் அது வந்து அட்வான்ஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டெலிபோர்டேஷன், அதாவது ஏலியன்ஸாக இருக்க சான்சஸ் இருக்குது அதாவது சொல்லப்படுதுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ மனித இனம் குமரி கண்டத்தில் கன்ஃபார்ம் பண்ணப்படுறாங்க. அதை ப்ரூவ் பண்ணி குமரி கண்டத்தை ஒரு சிவிலைசேஷன்ஸ் வாழ்ந்தாங்க அப்படின்ற பட்சத்தில் இப்போ எப்படி அமெரிக்கா எடுத்தோன்னா இப்போ மாயன்ஸ், ஈஜிப்டில் எகிப்து இருக்காங்க. அந்த சிவிலைசேஷன்ஸ் மாதிரி நம்மளுடைய குமரி கண்டத்திலும் தமிழ் சிவிலைசேஷன்ஸ் இருந்திருக்க அதிக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியே சேஞ்ச் ஆகிடும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட கவர்மெண்ட் தான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கப்பல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ரிசர்ச் பண்ணி நம்மளுக்கான ஆதாரங்கள்லாம் கலெக்ட் பண்ணலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இது டிஸ்ப்ரூவும் பண்ணப்படல, ப்ரூவட்டும் பண்ணப்படல. அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூமர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் இன்னும் டிஸ்ப்ரூவும் ப்ரூவும் பண்ணல அப்படின்ற பட்சத்தில் இருக்கவும் சான்சஸ் இருக்குது, இல்லாததுக்கும் சான்சஸ் இருக்குது. ஒருவேளை இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி மேக் ஆகும், புது ஹிஸ்ட்ரியை நம்ம படிப்போம். அதாவது புது ஹிஸ்ட்ரி கிரியேட் ஆகுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ லெமோரியா கான்டினென்ட்டை பற்றி இன்னொரு ஸ்டோரியும் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் சிவிலைசேஷன்ஸ், அதாவது ஏலியன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அங்கே பார்த்தீங்கன்னா டெலிபோர்டேஷன், அப்புறம் இங்கேருந்து வேறு கிரகத்துக்கு போகிற மிஷின்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெலிபோர்டேஷன், அதாவது ஈஜிப்ட் அண்ட் லெமோரியா கான்டினென்ட் அப்படின்னு ஒரு இதில் குறிப்பிடுறாங்க. அது உண்மையாக இருந்த பட்சத்தில் நம்மளோட ஜென்ரேஷனை விட அவங்க அந்த காலத்துலேயே, அதாவது பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸுக்கு முன்னாடியே அவ்வளோ அட்வான்ஸ்டாக இருந்தாங்கன்னா அது ப்ரூவ் பண்ணப்பட்டதுன்னா, முக்கியமாக ப்ரூவ் பண்ணப்பட்டதுன்னா நம்மளோட ஹிஸ்ட்ரி மேக் ஆகும், ரீஹிஸ்ட்ரி ஆகுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க ஏலியன்ஸ் அப்படின்ற பட்சத்தில் நம்ம யார், நம்மளும் ஏலியன்ஸா அப்படின்னு ஒரு கொஸ்டின் எழும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ மாயன்ஸ் இருக்காங்க, அங்கே அமெரிக்காவில் இருக்காங்க. அதாவது ஈஜிப்டியன்ஸ், இந்தமாரி ஓல்டு ஹிஸ்ட்ரியை நம்மளும் மேக் பண்ணலாம். அதுக்கான கவர்மெண்ட் தாங்க அதுக்கான நடவடிக்கைலாம் எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா குமரி கண்டத்தில் பார்த்தீங்கன்னா பாண்டியர்கள் ஆட்சி செய்வதாக சொல்லப்படுறாங்க. பாண்டிய மன்னர்களால் ஆட்சி செய்யப்பட்ட கண்டம் குமரி கண்டம் உண்மையாக கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா இவ்வளோ ஹிஸ்ட்ரிஸ் ரீமேக் ஆகும். நம்ம படித்த ஹிஸ்ட்ரிஸ்லாம் அப்போ கொஸ்டின் மார்க்கா அப்படின்னு தோணுங்க. பார்க்கலாம். இது கவர்மெண்ட் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கணும். இப்போ எப்படி கீழடியை கண்டுபிடித்தார்களோ அதேமாதிரி குமரி கண்டம் ஒரு வேளை கண்டுபிடிச்சாங்கன்னா தமிழோட ஹிஸ்ட்ரி மாறும், தமிழ் தான் முதல் மொழி என்று மாறுங்க. இதை சொல்லிக்கிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான்